எனக்கு ஒரு விஷயத்தை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா. என்ன? பொண்ணுங்களோட வாழ்க்கையை பத்தி தான் நீங்க எப்பவும் சிந்திச்சுட்டே இருப்பீங்க இல்லையா? ஆமா சாரதா, எனக்கு அவங்கள விட்டா வாழ்க்கையில என்ன பிடிப்பு இருக்கு சொல்லு. அவ்வளோ தூரம் பொண்ணுங்களோட வாழ்க்கையை பத்தி நினைச்சிட்டு இருக்கிற நீங்க எதுக்கு ஆனந்தியோட கல்யாணத்தை மட்டும் எதிர்க்கிறீங்க? நீங்க எப்படி உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை பத்தின அக்கறையோட இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அபியும். அவ தன்னோட தங்கச்சிகளை பத்தி தானே எப்போ சிந்திச்சிட்டு இருப்பா. அவ முடிவு பண்ற காரியத்துல நீங்க என்னக்கா குறைய கண்டீங்க? எதுக்காக ஆனந்திக்கு தொல்காப்பியனை வேண்டான்னு சொல்றீங்க? நீ கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டியா சாரதா? நான் ஒன்னும் வெட்டியா பிடிவாதம் பிடிக்கிற ஆள் இல்லையே. நானும் அப்படிதான் நம்புறேன். அதான் ஒரே குழப்பமா இருக்கு. அபிக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறவரு, நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவரு, அவரை விட நல்ல மாப்பிள்ளைய நாம எங்க போய் தேடுறது? ஆனந்தியை நாம இப்படியே விட்டுற முடியுமா? அவ தன்னோட எதிர்காலத்தை பத்தி ஒரு தெளிவில்லாம இருக்கா. கல்யாணத்தை பத்தி அவ கவலைப்படுற மாதிரி தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையில நாம தான்க்கா எல்லாரும் சேர்ந்து சொல்லி அவகிட்ட பேசி அவளை சம்மதிக்க வைக்கணும். அதை விட்டுட்டு தொல்காப்பிய மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய நாமளே வேண்டான்னு சொல்லலாமா? நான் காரணத்தோட தான் சொல்றேன் சாரதா. என்ன காரணம்? அன்னைக்கு இதே கோயில்ல அந்த அலமேலு என்ன பேச்சு பேசினா தெரியுமா? என்ன சொன்னா? ஒரு தடவை கோர்ட்ல நம்ம அபிய பத்தி அபாண்டமா ஒண்ணு சொன்னாங்களே, நினைவிருக்கா? அபிக்கும் தொல்காப்பியனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்கல்ல? ஆமா, அந்த கழுதைங்க புத்தி சாக்கடை புத்தி. அதே பேச்சுதான் சாரதா அன்னைக்கு அலமேலு சொன்னா. அவ என்ன சொன்னா தெரியுமா? அபிக்கும் தொல்காப்பியனுக்கும் பழக்கம் இருக்கிறத நாங்க வெளியே சொன்ன உடனே அவனை அடுத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியே, அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்டா சாரதா. ச்சே, அந்த புறம்போக்கு ஏதோ சொன்னா. அவ மூஞ்சில காரி துப்புறத விட்டுட்டு கல்யாணத்தை நீ வேண்டாம் நான் சொல்லுவேன். என்னக்கா நீ பேசுற? அப்படி இல்லை சாரதா. 3 பொண்ணுங்களை வச்சு ஊர்ல எந்த பேச்சும் வந்துடக்கூடாதுன்னு பயந்து பயந்து காலத்தை கடத்துறவனா அந்த அலமேலோ இத ஊரெல்லாம் சொன்னா. இத பாருக்கா, அந்த அலமேல இப்ப என்ன புதுசா சொல்லிட்டா? ஏற்கனவே கோர்ட்ல சொன்னதுதானே இது. நம்மள அசிங்கப்படுத்தணுங்கிறது தான் அவளோட ஒரே குறிக்கோள். அவ பேச்சு எதுக்குக்கா நீ பெருசா எடுத்துக்கிற? அவளை விளக்கமாத்தால சாத்திரத்தை விட்டுப்புட்டு. அலமேலு பேசுனது விடு சாரதா. ஆனா இப்படி யோசிச்சு பாரு, நாளைக்கு ஊரு இதுதானே பேசும். என்ன சொல்றீங்க? ஊருக்கு நல்லது கெட்டது தெரியாது சாரதா. இப்படி ஒரு பேச்சு கிளம்புனதுக்கு அப்புறம் தொல்காப்பியன் ஆனந்துக்கு கட்டி வச்சா இந்த பேச்சு தொடர்தானே செய்யும். அபி புருஷன் இல்லாத பொண்ணு, இதெல்லாம் ஜனங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி தொடர்ந்து விதவிதமா பேசுவாங்க சாரதா. அக்கா கூட சம்பந்தப்படுத்தி பேசினால தங்கச்சிக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. காரணம் இல்லாமலா இப்படி எல்லாம் நடக்கும்னு வாய் கூசாம பேசுவாங்க. அப்போ இதுக்காக தான் அந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றேன். இத பாருக்கா, 3 பொண்ணுங்களையும் சின்ன வயசுல இருந்தே ஆம்பளை தொண்ணை இல்லாம வளர்த்து ஆளாக்கினவ நீ. உன்னை பத்தி கூட தான் ஊரு பேசியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தா நாம வாழ முடியுமா? என் காலம் தீர்ந்து போச்சு சாரதா. ஆனா என் பொண்ணுங்க இனிமேதான் வாழணும். இத பாருக்கா, நமக்காக தான் நாம வாழணும். நம்மளோட மனசாட்சி தான் பெரிய கடவுள். நமக்கு தெரியாதா எது நிஜம் எது பொய்ன்னு? பேசுறவங்க எப்பவுமே நாக்குல நரம்பு இல்லாம 1000 பேசலாம். அத பெருசா எடுத்துக்கிட்டு நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாமளே கெடுக்கலாமா? நீ 1000 சொன்னாலும் அந்த தொல்காப்பியனை பத்தி என் மனசுல நல்ல அபிப்பிராயமே வரல சாரதா. அவன் ஏற்கனவே வீட்டுல ஒரு பொண்ணையும் குழந்தையும் வச்சிருக்கான். அவனோட அபிய வேற நினைச்சு பேசிட்டாங்க. நாளைக்கு அவன் மருமகன் வீட்டுல வந்து உட்கார்ந்தா தினம் தினம் ஒரு அசிங்கமான பேச்ச
ஊர்ல கேட்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் தேவையா சாரதா? அக்கா, தொல்காப்பியனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த பையன் ரொம்ப நல்ல மாதிரி. என் மருமகளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததே அந்த பையன்தான். ஊருக்கு நம்ம இதெல்லாம் போய் விலகிக்கிட்டு இருக்க முடியுமா சாரதா? தொல்காப்பியன் வேற பிரச்சனையான ஆளு. ஏற்கனவே நம்ம ஆனந்தி ஒரு முறை அடிபட்டவ. இன்னொரு முறையாவது பிரச்சனை இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும் சாரதா. எதுக்காக ஒரு வில்லங்கமான சம்பந்தத்தை அவளுக்கு முடிச்சு வைக்கணும் சொல்லு? சரிக்கா, நீ பிடிச்சதுல பிடிவாதமா இருக்க. அதை இப்பவே பேசி தீர்த்திட முடியாது. அண்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றதுல இதையாவது நீ கொஞ்சம் கேளு. என்ன? எது எப்படி போனாலும் நீ வீட்டை விட்டு வெளியில வந்து ஆர்த்தி வீட்டுல தங்கி இருக்கிறது ரொம்ப தப்புக்கா. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல வச்சு நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசி தீர்த்துக்கலாம். என்ன இருந்தாலும் அது சம்பந்தக்காரங்க வீடு. அவங்களும் வசதியானவங்க இல்ல பாவம். அதுலயும் அந்த வீட்டுல இருக்காளே மூத்த மருமக, அவ ராட்சசி. அங்க போய் நீ இருக்கிறது அசிங்கமா இல்லையாக்கா? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். 1000 பிரச்சனை வந்தாலும் அதுதான்க்கா நம்ம இடம். அதை விட்டுட்டு வெளியில போறதா? வாக்கா, வா. வெக்கம் கெட்ட மனுஷா, உனக்கு கொஞ்சமாவது யோசனை அறிவு ஏதாவது இருக்கா? யாரை கேட்டி அங்க போன? சீதா, அது வந்து அடச்சி, நான் போல எங்க அப்பா போல நாங்களே போகாத அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? எச்சையில பொறுக்க போனியா? இத பாரு சீதா, உன் புருஷனோட அட்வைஸ், திட்டுறதுலயும் டீசென்சியை மெயின்டைன் பண்ணணும் நீ. அடச்சி, சோத்து கலையிற ஆள் மாதிரி நாக்க தொங்க போட்டு அங்க போயிருக்க. உன வேற எப்படி திட்டுதான்? ஏய், யார பார்த்து சோத்து கலையிற ஜென்மன்ற? மானஸ்தண்டி. எத்தனை ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரே பந்தியில தான் உட்கார்ந்து சாப்பிடுவேனே தவிர ரெண்டாவது பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு இன்டீசென்டான நான் கிடையாது, புரியுதா? வாய மூடுங்க. யாரை கேட்டாங்க போனீங்க? பாஸ்கர் மிரட்டினானா? மிரட்டுறதா? இந்த சிங்கத்தை மிரட்ட இனிமே ஒருத்தன் பிறந்து தாண்டி வரணும். ஏன் இப்படி காட்டு கத்து கத்துற? உன் சத்தம் மாடி வரைக்கும் கேக்குது. யாரை கேட்டு என் புருஷனை நிச்சயதார்த்தத்துக்கு கூட்டு போனீங்க? ஆமா, உன் புருஷன் பச்சை பாப்பா மூஞ்சிய பாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தி அவரை கூட்டு போயிருக்கீங்க. ஏ லூசு, நாங்க எதுக்கு ஏமாத்தி கூட்டு போனோம்? மாமா அவரை தான் வந்தாரு. புழுகாதடா, அன்னைக்கு நீ அவரை தனியா கூட்டு போல, காலை பிடிச்சு கெஞ்சல? ஆமா, இவர் பெரிய கவர்னர், இவர் காலை பிடிச்சு கெஞ்சனமா. என்னடா இளக்காரமா சொல்ற? நீ காலை பிடிச்சு கெஞ்சி இருக்க, அப்ப கூட அவர் வரமாட்டேன்னு தான் சொல்லிருக்காரு. ஏன்டா இப்படி அசிங்கமா நடந்துக்கிற? நான் காலை பிடிச்சு கெஞ்சினேனா? ஆமாடா. இவர் அப்படிதான் சொன்னாரா? மாப்பிள, அந்த மேட்ரு வேறடா. ஆமாடா, நீ அவர் காலை பிடிச்சு கெஞ்சினேன்னு தான் சொன்னாரு. இப்ப என்ன அதுக்கு? ஏன் 5000 ரூபாய் விட்டறிஞ்சதுமே அவ கிடக்குற லூசுன்னு சீதா பத்தி சொல்லிட்டு என் பின்னாடி வாலாட்டிட்டு வந்தியே, உன் காலம் நான் விழுந்தானா? அட என்னடா மாப்பிள, நீ தேவையில்லாதெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்க. இத பாருடா, இதெல்லாம் நீ பெருசு பண்ணவே கூடாது. ஏன் நான் உன் காலில் வந்து விழுந்தேன்னு சொல்றப்ப நான் வாய் மூட்டு இருப்பேனா? அசிங்கப்படுத்திடா மாப்பிள. அடத்து, அவன் என்ன உன்னை அசிங்கப்படுத்துறது? நீயே ஒரு காசு கலைற ஜென்மம், உனக்கு எதுக்கு 5000 ரூபாய்? அது வந்து சீதா, ஊரை சுத்தி சில பல சில்லறை கடன்கள் ஆகி போச்சு, அதனால கை நீட்டிட்டேன். ஏண்டி, சொந்த மச்சனுங்கிட்ட தான் நீட்டினேன், வெளிய யாருக்கிட்ட நீட்டினா? பேசாதே நீ. பாவம், எல்லாருமே சேர்ந்து அபிக்கு துரோகம் பண்றாங்க. நீயும் கூட சேர்ந்து அந்த சோத்தை தின்னுட்டு வந்திருக்க. அதுக்கு 5000 ரூபாய் லஞ்சம் வர வெக்கமா இல்ல உனக்கு? கொஞ்சம் நீ வாய மூடுறியா? என்னமோ பெருசா அபி அபின்னு வக்காலத்து வாங்குறியே, அவளும் தான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வந்தா. என்னது, அபி வந்தாள? நிஜமாவா? ஆமாண்டி, கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், அதுவும் அவன் எங்க பக்கத்துல இருக்கான். அதான் அபியையே அங்க வர வச்சுட்டான். அது எப்படி? நான் நம்ப மாட்டேன். நிஜம்தாண்டி. ஈஸ்வருங்கிறவரு ரஞ்சினியோட வளர்ப்பாப்பா மாதிரி. அவரோட மக ஆபீஸ்ல தாண்டி அபி வேலை பார்த்தா. நிச்சயதார்த்தம் நடந்த இடத்துக்கு எதிர்பாராம அவ வந்துட்டா. வந்த இடத்துல அவ மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே. எதிர்பாராம வந்துட்டாளா? அத நான் பார்த்தேன். எப்படி வந்தா என்ன, வரணும்னு இருந்திருக்குடி. வந்து வயறெறிஞ்சு நிக்கணும்னு அந்த கடவுள் விதிச்சிருக்காண்டி. அபி தற்செயலா தான் வந்திருப்பா.
ஆனா நான் அப்பவும் நிச்சயமா எதுக்கும் வரப்போறதில்ல. பாஸ்கர் கல்யாணத்தை நாங்க எட்டி கூட பார்க்க மாட்டோம். உங்க அப்பா பெரிய மைசூர் மகாராஜா, நீ எலிசபெத் ராணி. நீங்க வரலனா கல்யாணம் நடக்காதோ? மூஞ்ச பாரு. டேய் பாஸ்கரா, வாடா போலாம். ரொம்ப பேசுற நீ. அவியும் இப்படிதான் பேசிட்டு இருந்தா. பேசுறத குறைச்சிக்க, புரிஞ்சதா? வாமா. வாய பாரு. ஏக்கா நீ வாட்டுக்கு சொல்லாமக்கெல்லாம் போயிட்ட. இங்கே நாங்கள் எவ்வளோ தெரியாமல் சிரமம் போட்டுட்டு கிடந்தோம். என்னன்னு சொல்றது போ. அம்மா எப்பம்மா வந்த? இப்பதான். என் மேல உனக்கு கோவம் தீந்துருச்சா? அபி என்ன நீ? அதான் அக்கா வந்துருச்சுல்ல, அந்த மட்டும் விட வேண்டியதானே. நீ ரொம்ப டயர்டாக வந்திருப்ப, போய் கையை முடிஞ்சு கழுவிட்டுரு. நான் உனக்கு காப்பி டிஃபன் கீது எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல மாமா, காஃபி மட்டும் கொடுங்க. அக்கா உனக்கு சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன், போய் கை முடிஞ்சு கழுவிட்டு வா. போ, உனக்கு ஒரு காய் போட்டு தரேன். அக்கா, என்ன ஆனந்தி? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன? என் கல்யாண விஷயத்த டிராப் பண்ணிடுக்கா. என்னது? என்ன சொல்ற நீ? நான் வேணான்னு நினைக்கிறேக்கா. அவசரப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டோமோன்னு தோணுது. ஏன் ஆனந்தி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது பாரு, உன்கிட்ட பலமுறை சொல்லி நீ டைம் எடுத்து நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா தானே சம்மதிச்ச. இப்ப ஏன் இப்படி மாத்தி பேசுற? அக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் பதட்டப்படாம நான் சொல்றதை யோசிச்சு பாரு. நான் ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதா உன்கிட்ட சொல்லவே இல்லை. நீ சொன்னதுனால தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஓஹோ, சரி அப்படியே வச்சுக்க. ஏன் பேச்சுக்காக தானே நீ ஒத்துக்கிட்ட, அப்படியே இருக்கட்டும். இப்ப எதுக்கு மாத்தி பேசுற? அக்கா, ஆர்த்தியோட கல்யாணம் அம்மாவுக்கு நமக்கு தெரியாம நடந்துச்சு. இப்ப ஏன் கல்யாணமோ அம்மாவோட சம்மதத்துக்கு மாற நடக்கணுமா? அவங்களோட உணர்வுகளை நாம மதிக்க வேண்டாம்? நான் திடுதிப்புன்னு இதை உன்கிட்ட சொல்றேன்னு நினைக்காதக்கா. என் மனசுல குழப்பிட்டு இருந்த விஷயம்தான் இது. அம்மாவோட முடிவு என் மனசை போட்டு அரிச்சிட்டே இருந்தது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோக்கா. அபி இந்த காப்பி. மாமா, ஒரு நிமிஷம். ஒரு விஷயம் பண்ணும்போது மனக்கசப்பு எதுவும் இல்லாம எல்லார் சம்மதத்தோடையும் சந்தோஷத்தோடையும் தாங்க பண்ணணும். இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வரிசையா நமக்கு பல பிரச்சனைகள். அது எல்லாமே உள்ளுக்குள்ள என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சுக்கா. ஏன் ஆனந்தி, ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு அதுக்கு எதிர்ப்பு வந்தா பின்வாங்குற ஆளா நீ? அப்படி இல்லக்கா, யார் எதிர்க்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல. உதாரணமா நம்ம சித்தப்பா இதை எதிர்த்து இருந்தாருன்னா அதை பத்தி நான் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். ஆனா இப்ப வேணான்னு சொல்றது நம்ம அம்மா வச்சேக்கா. அம்மாவோட வேதனை பல வருஷமா தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் காரணங்கள் தான் மாறுதே தவிர அவங்க தொடர்ந்து வேதனை பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. விட்டுட்டு போன புருஷன், அப்புறம் உன் கல்யாண வாழ்க்கை, ஆர்த்தி பண்ணது, இப்படி வரிசையா ஏதாவது ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கு. அவங்க அதை நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. போதும்க்கா, இதுல ஏன் விஷயம் வேற சேரணுமா? அவங்களுக்கு என்னமோ இந்த ஏற்பாடு பிடிக்கல. இதை டிரா பண்ணிட்டா தான் என்ன? ப்ளீஸ்க்கா, நீ தொல்காப்பி என்கிட்ட பேசு. இந்த கல்யாண விஷயத்த இதோட நிறுத்திடலான்னு சொல்லு. ஆனந்தி, நீ எவ்வளவு சுலபமா சொல்லிட்ட, இதை டிராப் பண்ணிடு, கல்யாணம் வேண்டாம் அப்படி இப்படின்னு. ஆனா பாவம் அவரு, நம்ம வசதிக்காக நான் அவர்கிட்ட பேசி அவரை தலையாட்ட வச்சுட்டேன். இப்ப மறுபடியும் அவர்கிட்ட நான் பேசினதை வாபஸ் வாங்கணும். இதுல எனக்கு எவ்வளவு வேதனைன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அடுத்தவங்க மனசு என்ன விளையாட்டு சாமானா? நீயே சொல்லு, நான் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி போய் நிப்பேன்?
ஆனா அவர் பலமுறை என்கிட்ட சொன்னாரு, வற்புறுத்தினாரு. ஆனந்திக்கு இதுல சம்மதம் இருக்கா இல்லையான்னு மறுபடியும் என்கிட்ட கேட்டு உறுதிப்படுத்திக்கிட்டாரு. அப்பெல்லாம் நீ மறுக்காம இப்ப நான் போய் எனக்கு அவர் முன்னாடி போய் பேசுறதுக்கு வாய் கூசுது ஆனந்தி. இத பாரு ஆனந்தி, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. அக்கா, தொல்காப்பியனை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல நான் எந்த குழப்பமும் இல்லாம தான் முடிவெடுத்தேன். ஆனா நான் எடுத்த இந்த முடிவு அம்மாவை இந்த மாதிரி ஆர்த்தி வீட்டுல போய் உட்கார வச்சிருச்சு. நாளைக்கு இந்த கல்யாணம் நடந்தா இன்னும் என்னெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதான்க்கா நான் வேணான்னு சொல்றேன். சாரிக்கா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அக்கா, அபி, எங்க கிளம்பிட்ட? இல்லம்மா, ஆனந்தி கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா. உன் விருப்பப்படியே அவ மனசும் இருக்கு. நான் போய் இதை தொல்காப்பியன் கிட்ட சொல்லணும். தேவையில்லாம பாவம் அவர் ஏன் இதை நம்பிக்கிட்டு. இல்ல அபி, அதுக்கு அவசியம் இல்ல. என்னம்மா சொல்ற? நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அபி. நீ பேசினபடியே ஆனந்தி தொல்காப்பியனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எப்படிம்மா, எப்படி நீ மனசு மாறின? அபி, நீயும் ஆனந்தியும் இவ்வளவு வேதனைப்படும் போது நான் பெத்தவ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? இல்ல, நீ ஏமா முதல்ல தொல்காப்பியனை வேண்டான்னு சொன்ன? அதெல்லாம் இப்ப எதுக்கு? எனக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம் ஆக வேண்டியது பாரு. நிஜமாவ சொல்ற? ஆனந்தி, இப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது இல்லக்கா. அம்மா. இல்லம்மா. சரி அபி, இந்த காபி குடி. மாமா, காஃபி ஆறி போச்சு, சூடா கொண்டு வாங்க. நல்ல ஆளு வந்து வாச்சிருக்கீங்கப்பா. கல்யாணத்தை மாத்துறது, காபியை மாத்துறது. குடும்பம்னா அப்படிதானே மாமா. எனக்கு இந்த வம்பு தும்பே வேண்டாப்பா. வேணா ஆனந்தி, பேசாம நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா. உனக்கு சம்மதம் தானே? மாமா, நீங்க வேற குழப்பாதீங்க. அக்கா நீ சும்மாரு. மாமா, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஓகே. ஆனா ஒரு கண்டிஷன். இந்த வேஷ்டி சட்டையெல்லாம் மாத்திட்டு நல்ல டிப் டாப்பா பேண்ட் போட்டுட்டு ஷர்ட்டை இன் பண்ணிட்டு அப்படியே ஜூம் பண்ணி பைக்ல வந்து இறங்கி ஸ்டைலா நடந்து அப்படியே கம்பீரமா நிக்கணும். எப்படி? அடியாத்தி மாமா, மத்ததெல்லாம் கூட நான் ரெடி பண்ணிடுவேன். அந்த கம்பீரமா மட்டும் கொஞ்சம் நடந்து காட்டுங்க. இந்த இதை புடி, கொஞ்சம் தள்ளிக்கோ. எங்க ஊர்ல நான் நடக்கிறத ராஜ நடைம்பாங்க. இப்ப பாக்குறியா? அப்படி வேட்டி தூக்கி புடிச்சிட்டு அப்படி அப்படி நடந்தன்னு வச்சுக்குவேன். எப்படி என் நட? சூப்பர் மாமா. என்ன ஆனந்தி, கல்யாணம் பண்ணிக்கிறியா மாமா? நான் ரெடி. எது? நோ கன்ஃபியூஷன்ஸ். ஆமா, சொல்லிட்டேன்.